ஹாய் பிஸ்னஸ் ஓனர்ஸ். ஏன் பிஸ்னஸ் ஓனர்ஸ்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் பிஸ்னஸ் ஓனர்ஸ். அது முக்கியமாக எம்எஸ்எம்இ ஓனர்ஸ். மற்றவங்களாம் நீங்கள் டேரெக்டாக அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனரா இல்லை எம்ப்ளாயியா? மாதம் ஃபுல்லாக பிஸியாக இருக்கீங்க, நாள் ஃபுல்லாக பிஸியாக இருக்கீங்க. ஆனால் மந்த் எண்டில் பார்த்தீங்கன்னா கேஷ் டைட் ஆகுது. இந்த மாதம் சேல்ஸ் சூப்பராக இருக்குது, அடுத்த மாதம் சேல்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. ஓனர் இல்லைன்னா பிஸ்னஸ் ஸ்டாப் ஆகுது. நீங்கள் மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்க மேக்ஸிமம் எம்எஸ்எம்இ இப்படி தான் இருக்காங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. ஒன்று, அவங்களுக்கு ஓனர் டிபெண்டன்சி ஜாஸ்தியாக இருக்கும் அந்த பிஸ்னஸில். சேல்ஸ் அன்பிரடிக்டபிளாக இருக்கும். கேஷ் எப்போவுமே ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கும், கேஷ் ஃப்ளோ. அடுத்து P&L ப்ராஃபிட் இருக்கும், ஆனால் பேங்க்ல கேஷ் இருக்காது. இதெல்லாம் நடக்குதா இல்லைங்களா? கண்டிப்பாக இருக்கும். ஒரு பிஸ்னஸ் ஃபெயில் ஆகுறது ப்ராப்ளத்தினால மட்டும் கிடையாதுங்க, அந்த ப்ராப்ளம் ரிப்பீட் ஆகுறதுனால தான் பிரச்சனை இருக்கு. உதாரணத்துக்கு எடுத்துக்க, உங்களுக்கு கேஷ் ப்ராப்ளம் இருக்கு, டீம் ப்ராப்ளம் இருக்கு, சேல்ஸ் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இப்படி பல ப்ராப்ளங்கள் இருக்கு. ஜென்ரலாக எம்எஸ்எம்இல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, சேல்ஸ் ஃபனல் இருக்காது. அப்போ சேல்ஸ் ஃபனல் இல்லைன்னா உங்களுக்கு சேல்ஸை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அடுத்து கேஷ் ஃப்ளோ ஃபுல்லாக வாட்ஸ்அப்பில் தான் ட்ராக் பண்ணிருப்பீங்க நீங்கள். அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் கிடையாது. இன்வென்ட்ரி வந்து கம்ப்ளீட்டாக ஓனரோட கெஸ்ட்ல இருக்கும். டேட்டாவே கிடையாது, ஆனால் எல்லாமே கட் ஃபீலிங்ல தான் டெசிஷன் எடுத்துட்டு இருப்போம். ஒரு கார்பரேட் பிஸ்னஸ் எப்படி நடக்குது தெரியுங்களா? அங்க பிசினஸ் ஓனர் இருந்தாலும் இல்லைனாலும் சிஸ்டம் அவங்கள டிரைவ் பண்ணிட்டே இருக்கும். ஆனா ஒரு எம்எஸ்எம்இல என்ன நடக்குது தெரியுங்களா? ஓனர் இருந்தாருன்னா வேலை நடக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், டாக்டர் கிளினிக்ல இருந்தாருன்னா தான் பேஷண்ட் வருவாங்க. டாக்டர் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுன்னா பேஷண்ட் கிளம்பி போயிடுவாங்க. அவர் எப்போ வராரோ அப்போ வருவாங்க. நீங்க என்ன கிளினிக்கா நடத்துறீங்க? பிசினஸ் நடத்துறீங்க. நீங்க இருந்தாலும் இல்லைனாலும் அந்த பிசினஸ் நடக்கணும். ஓனருக்கு சிக்குனா பிசினஸ் சிக்கு, ஓனர் லீவ் எடுத்தாருன்னா பிசினஸ் லீவு. ஒரு ஓனர் வந்து ஃபேமிலியோட ஒரு ட்ரிப்பு போறாரு, ஹாலிடே போறாருன்னா அவரால் நிம்மதியாவே இருக்க முடியாது. என்ன காரணம் தெரியுங்களா? என்ன நடக்குதுன்னே அவருக்கு தெரியாது. என்னப்பா நடந்துச்சுன்னு கேட்கறதுக்கு பேரு பிசினஸ் இல்ல, இது ஏன்பா நடந்துச்சுன்னு கேட்கறதுக்கு பேர் தான் பிசினஸ். இப்ப தெரியுங்களா கார்பரேட்டுக்கு எம்எஸ்எம்இக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு? பெருசாலாம் அவங்க பெரிய இன்வெஸ்ட் பண்ணி, அவங்க கார்பரேட்ல இருக்கவங்க பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிலாம் பண்ணல. சிம்பிளான சிஸ்டம் தான் அவங்களும் ஃபாலோ பண்றாங்க. ஆனா அது எப்படி பண்றாங்கன்னா மெட்டிகுலஸா ஃபாலோ பண்றாங்க. எந்த விதத்திலயும் அதை கைவிடாம ஃபாலோ பண்றதுனால தான் அங்க இருக்க ஓனர் நிம்மதியா இருக்காரு. எம்எஸ்எம்இல இருக்க ஓனர் நிம்மதியா இருக்க முடியல. ஜென்ரலா இந்தியாவில் இருக்க எம்எஸ்எம்இக்கு ஒரு 7 பெயின் பாயிண்ட் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பெயின் பாயிண்ட் டைரக்ஷனே கிடையாது. ஒரு டைரக்ஷன் இல்லாம இருக்கு அந்த எம்எஸ்எம்இ. அதனாலதான் பிரச்சனை வருது. ரெண்டாவது, சேல்ஸ் வந்து அன்பிரடிக்ட். மூணாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓனர் டிபெண்டன்சி ஜாஸ்தி. ஓனர் இருந்தாதான் இந்த டெசிஷன் எடுக்க முடியும். நாலாவது ப்ராப்ளம் என்ன கேட்டீங்கன்னா, இன்வென்ட்ரி லாஸ் ஆகுது. அதாவது ஓனரோட கட் ஃபீலிங்ல தான் வந்து இன்வென்ட்ரி சிஸ்டமே ரன் ஆயிட்டு இருக்கு. அப்ப என்ன ஆகும்? திடீர்னு ஒரு நாள் இன்வென்ட்ரி ஷார்டேஜ், இன்வென்ட்ரியில வந்து ஷார்டேஜ் இருக்கும் ரா மெட்டீரியல்ல, இல்லைன்னா ஒரு நாள் எக்ஸஸா இருக்கும், அப்சல்யூட் ஆயிடும் அந்த ப்ராடக்ட். நல்லா தெரிஞ்சுக்கோங்களேன், ப்ராடக்ட்டை வந்து கம்மியா விற்கிறதுனாலயோ இல்ல விலையில இருந்து கம்மியா விற்கிறதுனாலயோ பொருளை விற்காம இருக்கிறனாலே மட்டும் ப்ராஃபிட் குறையிறது இல்ல. இன்வென்ட்ரி எக்ஸஸா இருந்தாலும் உங்க ப்ராஃபிட் குறையும். அது புரிஞ்சுக்கோங்க. அஞ்சாவது பாயிண்ட், கேஷ் ஃப்ளோ. இந்த மாசம் எனக்கு இவ்வளவு கேஷ் ஃப்ளோ இருக்கு, அடுத்த மாசம் எவ்வளவு வரும், அடுத்த மாசம் எனக்கு எவ்வளவு தேவை அப்படிங்கிறது தெளிவில்லாத வரைக்கும் ஒவ்வொரு தடவையும் ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு நீங்க போய் லோன் வாங்கணும். ஆறாவது பாயிண்ட்டுங்க, மார்க்கெட்டிங் வந்து வெரி ரேண்டமா இருக்கு. திடீர்னு ஒரு நாள் வந்து லீட்ஸ் வரும், கொஞ்ச நாள் லீட்ஸே வராது. ஏழாவது பாயிண்ட் என்ன தெரியுங்களா? கம்ப்ளைண்ட்ஸ் ஃபியர். எப்பவுமே உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்துருக்கு. என்ன தெரியுங்களா? ஐயோ ஜிஎஸ்டி காரங்க நோட்டீஸ் அனுப்பிச்சிருவாங்களோ, ஐயோ இந்த இதுக்கு கார்பரேட்ல இருந்து ஏதாவது நோட்டீஸ் அனுப்பிச்சிருவாங்களோ. ஸோ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 7 பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க எம்எஸ்எம்இக்கு. உங்கள் மனசுக்குள்ள ஒரு விஷயம் தோணும், இவ்வளோ விஷயம் பிரச்சனைகளாக சொல்லிட்டு இருக்கீங்களே, அப்போ இதுக்கெல்லாம் தீர்வு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறப்ப தான் ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ணுறோம். அந்த வெபினாரில் என்ன கிடைக்குன்றதை வாங்க பார்க்கலாம். என்ன பெனிஃபிட் வருதுன்றதை பார்ப்போம். நம்ம ரெவென்யூ லீக்கேஜ் ஸ்டாப் ஆகிடும், உங்கள் பிளாக்டு ஒர்க்கிங் கேபிட்டல் ஃப்ரீ ஆகிடும். ரெண்டாவது, உங்கள் டீமோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு கிளியர் தெளிவு கிடைக்கும். யார் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, யார் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்களேன், உங்கள் பயிருக்காக நம்ம களைக்கொல்லி அடிக்கிறோம். பயிர் எது களை எதுன்னு தெரியாம இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? கரெக்டுங்களா இல்லையா? சோ உங்களுக்கு பயிர் எது, நீங்க மேனுவலாவே நீங்க அந்த களை எடுக்கணுன்றப்ப உங்களுக்கு பயிருக்கும் கலைக்கு வித்தியாசம் தெரியணும். யாரு பெர்ஃபார்ம் பண்றாங்க, யாரு பெர்ஃபார்ம் பண்ணலங்கிற தெளிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ என்ன ஆகும்னா, ஓனருக்கு இதுல பயங்கரமான கிளாரிட்டி வந்துருங்க. என் பிசினஸ் இப்படிதான் நடக்குது அப்படிங்கிறது கிளாரிட்டி வந்துடும். அப்ப என்ன ஆகும்னா, கியாஸ்ல இருந்து, அதாவது ஒரு குழப்பத்துல இருந்து கண்ட்ரோலுக்கு வந்துடும். கண்ட்ரோல் வந்துச்சுன்னா ஸ்கேல் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்க பிசினஸ் ஸ்கேல் பண்றது என்ன சொல்லுவாங்க, கடவுளால் கூட தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு growthக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. என்னடா இவ்வளோ ப்ராப்ளத்தை பத்தி சொல்லியிருக்காரு, அப்ப நான் பிசினஸ் தப்பா பண்ணிட்டு இருக்கேன்னா, ராங்கா பண்ணிட்டு இருக்கேன். நான் ஆரம்பத்திலே ஒரு வார்த்தை சொன்னேன் இந்த வீடியோல, நீங்க மட்டும் தனியா கிடையாதுங்க, நிறைய பேர் இருக்காங்க உங்களை மாதிரி இந்த பிசினஸ் பண்றவங்க. இதற்கான சொல்யூஷன் எல்லாமே இந்த அனலிட்டிக்ஸ் பயிர்ல இருக்கு. நாங்க கண்டக்ட் பண்ண போற வெபினார்ல இருக்கு. அதை நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெளிவு கிடைக்கும். இந்த வெபினார் நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அந்த கிளாரிட்டியில நீங்க உங்க பிசினஸ் எப்படி ரன் பண்றதுன்னு உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஓகேங்களா? வெறும் 99 rupees இந்த வெபினாரோட காஸ்ட். ஜஸ்ட் 1.5 hours நீங்க எங்களோட ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா
உங்க பிசினஸோட தெளிவு நிறைய கிடைக்கும். நிம்மதியா நீங்க தூங்கலாம், எந்திரிக்கலாம். எப்படின்னு கேட்டா அந்த பிசினஸ் சிஸ்டம் ரன் பண்ண போது நீங்க மட்டும் ரன் பண்றதுக்கு போறது இல்ல. அதாவது நீங்க ஒரு கோச்சா இருந்து அத்லெட்ஸை ரன் பண்ண வைக்கணும். அதை விட்டுட்டு நீங்க ட்ராக்ல ஓடிட்டே இருப்பீங்க, அத்லெட்ஸ்லாம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு பேர் பிசினஸ் இல்ல, நீங்க ஒரு எம்ப்ளாயி தான் அப்படிங்கறது தெளிவு கிடைக்கும். வாங்க இந்த வெபினார்ல உங்களை மீட் பண்ணோம். உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கிடைக்கும். அழகா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, ஐ குட் see the light in the end of the tunnel அப்படிங்கிறது. எனக்கு டனல்ல போயிட்டு இருக்கு, எனக்கு திடீர்னு ஒரு ஒளி தெரிஞ்சுன்னா எப்படி இருக்கும், ஆஹா நம்ம வெளியே வரப்போறோம் டனல் விட்டு அப்படிங்கிறது. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்கும். கண்டிப்பா இந்த வெபினார்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பேச போறோம் அப்படிங்கிறது ஸ்டோரி லைனே நான் உங்கள்ட்ட சொல்லிட்டேன். ஆனா அந்த 1.5 hours வெபினார்ல நீங்க நிறைய கத்துக்க போறீங்க. வாங்க அங்க மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம்.